Hello students, இன்னைக்கு நம்ம 11th chemistry chapter 2 book back exerciseல 2.3 and 2.4 ரெண்டுமே பார்க்கலாம். First வந்து 2.3 how many neutrons and protons are there in the following nuclei? So ஒரு 5 nuclei கொடுத்திருக்காங்க. அதோட number of neutrons and protons வந்து calculate. So இந்த protons and neutrons calculate பண்றதுக்கு முன்னாடி அந்த elementோட standard form வந்து நமக்கு தெரியும். So standard form என்னன்னா standard form X Z A. So இதுல இந்த Xன்றது element. A mass number. Z atomic number. So இது தெரிஞ்சாவே நம்ம வந்து ஈஸியா கால்குலேட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? கார்பன். கார்பனோட atomic number 6, mass number என்ன கொடுத்திருக்காங்க? 13. So ஃபர்ஸ்ட் வந்து number of protons calculate பண்ணலாம். Number of protons equal to, so இப்போ கார்பனோட atomic number 6. அப்ப அதுல இருக்கிற number of protons 6. So 6. Next, number of neutrons. Neutrons கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஃபார்முலா mass number minus number of protons. So carbon mass number 13 minus atomic number என்ன கொடுத்திருக்காங்க? 6. So 13 minus 6 7. இதுதான் carbon 13ல இருக்கிற number of neutrons. So next என்ன element? Oxygen. Atomic number 8, mass number 16. So number of protons. Atomic number 6, atomic number 8 அப்படின்றதுனால protons 8. Next neutrons. Neutrons formula என்ன? mass number minus number of neutrons. அப்ப என்ன பண்ணுவோம்? 16ன்றது mass number. So 16 minus 8. 16 minus 8 என்ன வரும்? 8. So oxygenல இருக்கிற neutrons 8. Next magnesium Mg. Atomic number 12. Mass number 24. First, number of protons. Number of protons. So atomic number என்ன? 12. அப்ப number of protons 12. Next, neutrons. Neutrons formula mass number minus number of protons. 24 minus 12, 12. So number of protons 12. Next என்ன கொடுத்திருக்காங்க? Fe. Ion. Atomic number 26. Mass number 56. First number of protons. So number of protons, atomic number 26. So protons 26. Next, number of neutrons. Atomic number 26. So number of protons 26. நம்ம வந்து neutrons calculate பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? Mass number minus number of protons. So 56 minus 26 என்ன வரும்? 30. இது வந்து அயான்ல இருக்கிற நியூட்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து strontium. Sr 38 atomic number, mass number 88. First, number of protons. Number of protons என்ன? 38. Number of neutrons. Neutrons equal to 88 minus 38. என்ன வரும்? 50. So neutrons வந்து 50.
இந்த மாதிரி ஈஸியா வந்து நம்ம எலமெண்டோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தெரிஞ்சாலே போதும். ஈஸியா மாஸ் நம்பர், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். Next question, write the complete symbol for the atom with the given atomic number and atomic mass. So atomic number கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி atomic mass கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அந்த ஆட்டமோட சிம்பிள் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம் atomic number 17, mass number 35. அதே மாதிரி நமக்கு அந்த ஆட்டமோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தெரியும். இஸ் atomic numberனா 17, mass number 35. இந்த Z தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ணலாம். இதுதான் இந்த ஆட். ஸோ நம்ம வந்து ஆட்டம் வந்து தெரியணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து பீரியாடிக் டேபிள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அட்டாமிக் நம்பர் 17 அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து குளோரின். இது வந்து பீரியாடிக் டேபிள் படிச்சாதான் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா குளோரின். அந்த சிம்பிள் வந்து குளோரின். ஸோ 17, 35. நெக்ஸ்ட் வந்து atomic number 92, mass number 233. அப்போ atomic number 92 அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து U, யுரேனியம். ஓகேவா? அதுதான் atomic number 32 to 33. தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? atomic number 4, then mass number 9. ஸோ இது வந்து நம்ம ஈஸியா பார்த்துடலாம். அட்டாமிக் நம்பர் 4னா என்ன? பெரிலியம். ஓகேவா? பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் தான் 4. அதோட மாஸ் நம்பர் 9. ஸோ இந்த சம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தெரியணும்? பீரியாடிக் டேபிள் வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.